பர்ஸ் வச்சா எப்படி மாற்றம் உண்டாகுமோ அதே மாதிரி மாற்றத்தை உட்கார விதத்தினால ஏற்படுத்த முடியும். நாம ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டில் இருக்க சார் அந்த சோஃபா பாருங்க சார், அப்படி உட்காந்தா அப்படியே உள்ள போற மாதிரி இருக்கு சார். அந்த மாதிரி சார் கீழே வச்சு என்ன டிசைன் இதெல்லாம் பண்ணி உட்காந்து வலி வந்த பிறகு மருத்துவர்களை சந்திக்கும் போது இந்த பர்னிச்சர்லாம் தூக்கி கொடுத்துட்டு புதுசாக பர்னிச்சர் வாங்கிங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டால் உங்களுடைய ஹிப் இருக்கிற ஹைட்டுக்கு உங்களுடைய முட்டி இருக்கிற ஹைட்டுக்கு கீழே ஹிப்பு போச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வலி வர வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா முதுகில் வர லோடு அதிகமாக ஆகுது. இதை நாம உட்காரும் போது நேராக உட்காரல, ஒரு சைடில் வேற சாஞ்சு, அப்போ ஒரு சைடு அதிகமாக நீளமாகவும் ஒரு சைடு சுருங்கியும் இருக்கிறதுனால நம்ம ஒரு பாக்கெட்ல ஒரு பர்ஸ் வச்சா எப்படி மாற்றம் உண்டாகுமோ அதே மாதிரி மாற்றத்தை உட்கார விதத்தினால ஏற்படுத்த முடியும். அது மாத்திரம் இல்லை, அந்த ஃபர்னிச்சர்ல சில பேர் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல தான் நான் உட்காருவேன், இது ஏன் இடம் அப்படின்னு அவங்களே அதே இடத்துல உட்காந்து மாற்றங்கள் இல்லாம இன்னொரு இடத்துக்கு உட்காராம வலிகள் வர்றதுக்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணிக்க முடியாது. யாராவது வீட்டில் உட்காரோன்னா அதே இடத்துல உட்காரதைங்க, மாற்றி மாற்றி உட்காருங்க. சோஃபா இருந்தாலும் சேரா இருந்தாலும் உட்கார்ந்த பகுதியில் கால் தரையில இருக்கா பாருங்க, கால் தொங்கின நிலைக்கு இருக்கக்கூடாது. கால் தொங்கிட்டு இருக்கு, இல்லை கால் பால் தரையை பார்த்து இருக்குன்னா அந்த மாற்றங்களை தவிருங்க.